எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாள் மகாலட்சுமியின் அருளோட மங்களகரமா அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 26 டிசம்பர் மாசம் 2025ஆம் வருஷம். கிழமைன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. இன்றைய தமிழ் தேதி மார்கழி மாசம் 11ஆம் தேதி. இன்னைக்கு திதி நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பாப்போம். விசேஷம்: இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதால அம்பாள் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். குறிப்பா சிதம்பரம் நடராஜர் கோவில்ல சிவபெருமான் சந்திரபிரபையில் பவனி வருவார். முக்கிய குறிப்பு: இன்னைக்கு கேலண்டர்ல கரி நாள்னு போட்டிருக்கு. அதனால புதுசா தொழில் தொடங்குறது, ஒப்பந்தம் போடுறது போன்ற சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. திதி: இன்னைக்கு காலையில 10:26 மணி வரைக்கும் வளர்பிறை ஷஷ்டி திதி, அதுக்கப்புறம் சப்தமி திதி. நட்சத்திரம்: இன்னைக்கு நாள் முழுக்க சதயம் நட்சத்திரம் இருக்கு. நல்ல நேரம் எப்போன்னு குறிச்சுக்கோங்க. காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும். மாலையில 4:45 இருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய நேரம். ராகு காலம்: காலையில 10:30 மணியில இருந்து 12 மணி வரைக்கும். யமகண்டம்: மதியம் 3 மணியில இருந்து 4:30 மணி வரைக்கும். குளிகை: காலையில 7:30 மணியில இருந்து 9 மணி வரைக்கும். சந்திராஷ்டமம்: இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதனால மகம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை. யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. அமைதியா இருக்கிறது நல்லது. சரி, இப்போ 12 ராசிக்கும் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த பட்டியலில் உள்ளபடி சுருக்கமா பாப்போம். மேஷம்: நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு விசேஷ கவனம் செலுத்துங்கள். நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவர்களை மோசமாக பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கும் மன டென்ஷனை ஏற்படுத்திவிடும். உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை இன்று நீங்கள் காண்கிறீர்கள். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும். இன்று பொறுமை குறைவாக இருக்கும், ஆனால் கவனமாக இருங்கள். கடினமான அல்லது சமம் இல்லாத வார்த்தைகள் உங்களை சுற்றியுள்ளவர்களை அப்செட் செய்யக்கூடும். உங்கள் அன்புக்குரியவருக்கானது உடலால் அருகில் இருப்பது முக்கியமல்ல. இருவரும் ஒருவருள் ஒருவர் எப்போதும் உணரும் தருணம் இன்று. எந்த ஒரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதை பற்றி நினைத்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கலாம். உறவினரால் இன்று உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாம், ஆனால் மாலையில் அது சரியாகிவிடும். அதிர்ஷ்ட எண் 4. ரிஷபம்: உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாள். குடும்பத்தினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடவில்லை எனில் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். உங்கள் காதல் வாழ்வில் இன்று மிக அருமையான நாள். முக்கியமான பிசினஸ் முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய நெருக்குதலுக்கு பணியாதீர்கள். உங்கள் நசைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி அற்புதமான காதல் மூடில் இருப்பார். அதிர்ஷ்ட எண் 2. மிதுனம்: மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். எல்லையற்றது காதல், தடைகளற்றது காதல் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அதனை நீங்கள் அனுபவித்து உணரும் நாள் இது. புதிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்பு உண்மைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லையற்ற கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா என தோன்றலாம், ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் என உங்களுக்கு தோன்றும். அதிர்ஷ்ட எண் 3. கடகம்: பண நிலைமையும் நிதி பிரச்சனையும் டென்ஷனுக்கான காரணம். விசேஷமான பிரிவை சேர்ந்த எதற்கும் நிதி உதவி அளிக்க முக்கிய நபர்கள் தயாராக இருப்பார்கள். குடும்பத்தினர் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்கு வார்த்தைகளாலும் வார்த்தைகள் இல்லாத செயல்களாலும் மெசேஜ்களை வெளிப்படுத்துங்கள். மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும். இந்த நாள் உங்கள் காதலின் புன்னகையில் தொடங்கி உங்கள் இருவரின் இன்பக் கனவுகளில் முடியும். நிலுவையில் உள்ள வேலைகளை கவனிக்க வேண்டியிருப்பதால் இன்று ஓய்வெடுக்க சிறிது நேரம்தான் இருக்கும். பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்ட கால அடிப்படையில் பயன் தரும். உங்கள் மனம் வாழ்வை இனிமை கூட்டும் சிறந்த நாள் இது. அதிர்ஷ்ட எண் 5. சிம்மம்: உடல் நலம் நன்றாக இருக்கும்.
இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சம் செய்வது குறித்த ஏதேனும் ஆலோசனையை பெறலாம் மற்றும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம். மாலையில் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள், அது மிகவும் நல்லது செய்யும். உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும். சிலருக்கு பகுதி நேர வேலைகள் வரும். உங்கள் நற்பெயரை களங்கப்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் இன்பமாக மாலை பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. கன்னி. ஓய்வை அனுபவிக்கப் போகிறீர்கள். நாளின் பிற்பகுதியில் நிதி நிலைமை மேம்படும். உங்களை தயார்படுத்திக் கொண்டு அதிகம் அனுபவிக்கும் செயலை செய்யுங்கள். இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள். அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். இன்று நீங்கள் உங்களுக்கென நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சின்ன சிறு வாக்குவாதம் வரக்கூடும். இன்று ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும், வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும். இவை அனைத்தும் உங்களுக்கு ஏறியுள்ள காதல் ஜுரத்தினால்தான். அதிர்ஷ்ட எண் 2. துலாம். அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாகக்கூடும். இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள். மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும். மற்றவர்களின் தலையீட்டினால் உரசல்கள் ஏற்படும். சம்பள உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தலாம். உங்கள் வருத்தங்கள் மற்றும் புகார்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டிய நேரம். இன்றைக்கு மேற்கொள்ளும் கட்டுமான வேலை உங்களுக்கு திருப்திகரமாக முடியும். உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிக்கப்படையும். அதிர்ஷ்ட எண் 4. விருச்சிகம். நீங்கள் யோகா, தியானத்துடன் நாளை தொடங்கலாம். இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். இன்று வெறுமனே உட்கார்ந்திருக்காமல் உங்கள் வருமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஏதாவது வேலையில் ஏன் ஈடுபடக்கூடாது? உங்கள் பிரச்சனைகளை குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்வதினால் நீங்கள் லேசாக உணர்கிறீர்கள். ஆனால் பலமுறை உங்கள் முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்வதில்லை. நீங்கள் இதை செய்யக்கூடாது. இதை செய்வதினால் சிக்கல் இனி அதிகரிக்காது. உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள். அதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள். இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள். வெற்றி உங்கள் எட்டும் தூரத்தில் இருக்கும். காலத்தின் போக்கில் எதுவும் நடக்காது. அதனால்தான் நீங்கள் நேரத்தை நன்கு பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வாழ்க்கையை நெகிழ வைக்கவும் உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட வேண்டும். சிறிய விஷயங்களுக்காக நீங்களும் துணைவரும் சண்டையிட்டுக் கொள்வீர்கள். ஆனால் இது நீண்ட கால அடிப்படையில் மனவாழ்வை பாதிக்கும். மற்றவர்கள் சொல்வதை நம்பாதிருப்பதில் கவனமாக இருங்கள். அதிர்ஷ்ட எண் 6. தனுசு. வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியே செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று நீங்கள் முடிக்க முடியும். இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும். மற்றவர்களுக்கு சிறிது நேரம் ஒதுக்குவதற்கு நல்ல நாள். உங்கள் காதலுக்கு உரியவரை காண்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும். வேலையில் பங்கேற்கும் எதிர்பார்ப்பு உயர்ந்திருக்கும். ஆனால் வேலையில் பல சோதனைகள் ஏற்படலாம். எப்போதும் சரியான நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு என நாட்காட்டி கூறுகிறது. ஆனால் உங்கள் மனம் இன்று நேரம் எதுவும் இல்லை என கூறுகிறது. இன்று நீங்கள் உங்களை மறந்து உங்கள் துணையுடன் செலவிடுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. மகரம். உணர்ச்சிக்கு ஆட்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அது உங்கள் குழந்தையின் நலனை பாதிக்கும். இன்று நீங்கள் உங்கள் செல்வத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம் மற்றும் இந்த திறனை கற்றுக்கொள்வதினால் உங்கள் பணத்தை சேமிக்க முடியும். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் நல்ல மனநிலைக்கு மாற்றும். உங்கள் மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவேற்படலாம். பார்ட்னரை கையாள்வது கஷ்டமாக இருக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படைய வைக்கும் நாள். பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. கும்பம். அழுத்தத்தை புறக்கணிக்க முடியாது. புகையிலை மற்றும் மதுவை போலவே இது தீராத வியாதியாக பரவி வருகிறது. செலவுகள் அதிகமாகும், ஆனால் வருமானம் கூடுவதால் சரியாகிவிடும். பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படும், ஆனால் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பலனும் இன்று கிடைக்கும். நீங்கள் நேரடியாக பதில்கள் தராவிட்டால் உடன் பணியாற்றுபவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும்.
உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிகச் சிறந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்ட எண் 7. மீனம். ஒவ்வொருவரும் சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள். அதில் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். நண்பர்களுடனான ஆக்டிவிட்டிகள் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நீங்களாக முன்வந்து செலவு செய்தாதீர்கள். இல்லாவிட்டால் வீட்டுக்கு காலி பாக்கெட்டுடன் செல்வீர்கள். உங்கள் மனதிற்கு இனியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும். உங்கள் வெற்றி இடையூறு செய்ய நினைப்பவர்கள் இன்று உங்கள் கண் எதிரே மோசமான வீழ்ச்சியை சந்திப்பார்கள். எல்லையற்ற கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்கும். உங்களுக்குள் நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணைவி அன்புடன் தழுவிக்கொள்வார். அதிர்ஷ்ட எண் 7. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. ஓட்டை பானையிலும் சர்க்கரை இருக்கும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒருத்தரோட வெளித்தோற்றத்தை வச்சு அவங்கள எடை போடக்கூடாது. பார்க்க வசதி இல்லாதவங்களா தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட பெரிய அறிவோ அல்லது நல்ல குணமோ இருக்கலாம். எந்த பொருள்ல இருந்தும் யார்கிட்ட இருந்தும் நமக்கு தேவையான நல்ல